புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. கமெண்ட் ஷோல உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும்னு ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம லிசனர்ஸ் கூச்சு வச்சிருக்காங்க சார். அந்த கேள்விகளை ஒவ்வொன்றா போயிடலாம் சார். நிச்சயமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷினோ ஜே ராகவன்கிறவர் கேட்டிருக்காரு, இந்திய பொருளாதாரத்தை கணிக்க நிப்டி 50க்கு பதிலா நிப்டி 500 ஏன் சந்தை குறியீடாக பயன்படுத்தக்கூடாது? நிப்டி 500ல பெரிய நடுத்தர சிறிய நிறுவனங்கள்னு எல்லா துறைகளும் இருக்கு, ஆனா வெறும் 50 பங்குகள் மட்டும் எப்படி ஒரு பெரிய பொருளாதாரத்தை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல, நானும் அந்த கேள்வியை பார்த்தேன். ஷினோ ஜே ராகவன் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு சின்ன திருத்தம்னா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நிப்டி 50 குறியீடு எப்படி ஒரு ஒட்டுமொத்த சந்தையினுடைய குறியீடாக இருக்க முடியும்? சந்தையில ஆயிரக்கணக்கான பங்குகள் வணிகமாகும் பொழுது ஒரு 50 பங்குகள் மட்டும் எப்படி சந்தையினுடைய ஒரு குறியீடாக இருக்க முடியும்? சந்தையினுடைய ஏற்றத்தினுடைய அல்லது இறக்கத்தினுடைய குறியீடாக நம்ம இருக்க முடியும்னு அவர் கேட்டிருக்காரு. பொருளாதாரத்துக்கும் இருக்கும் அந்த மாதிரியான இது சம்பந்தம் இல்லை, நம்ம அது தனி, அது நம்ம பேசலாம். பட் அவர் கேட்டிருக்கிறது இதுதான். இப்போ அது ரொம்ப நியாயமான கேள்வி. பட் ஒட்டுமொத்த சந்தையினுடைய ஆயிரக்கணக்கான பங்குகளுடைய அதீத ஏற்ற இறக்கங்களை மேனுவலா கணிப்பதற்கான வசதிகள் இல்லாத காலத்துலதான் இந்த குறியீடுகள் உருவாக்கப்பட்டது. 1980களில் சென்செக்ஸ் வருகிறது 79 பேஸா வச்சு. அதற்கு பிறகு 90களில் நிப்டி வருகிறது. அப்ப கொஞ்சம் கணினிமயமாக்கப்பட்டு விட்டது, ஆன்லைன் ட்ரேடிங்ல ஆரம்பிச்சது. அதனால 30க்கு பதில் 50 ஆக்குனாங்க. சென்செக்ஸ்ல 30 இருக்கும்பொழுது நிப்டியில 50 பங்குகள் ஆக்குனாங்க. எல்லா பங்குகளையும் பண்ணும்பொழுது 2 சிக்கல் இருக்கு. ஒன்னு, அந்த காலகட்டங்களில் எல்லா பங்குகளுடைய ஏற்ற இறக்கங்களையும் கணக்கிட்டு குறியீடு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் எடுக்கும். அதற்கு அடுத்த நாள் சந்தையும் முடிஞ்சிடும். ரெண்டாவது என்னன்னா, அதற்கான தேவையும் இல்லை. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். வெயிட்டேஜ் அடிப்படையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 பங்குகள் அந்த மும்பை பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பங்குகளுடைய சந்தை மதிப்பில் 3ல் 1 பங்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு மேல இருக்கு, 3ல் 1 பங்குக்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கூட சில, அதாவது அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப அந்த பங்குனுடைய விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து ஒரு கட்டத்துல 50% கூட இருந்ததெல்லாம் பார்த்திருக்கேன் நான். ஓகே, அப்ப அது ஓரளவு பிரதிபலிப்பு தானே. 50% பங்குகளுடைய இதை பிரதிபலிக்குதுங்கிறப்ப நிப்டி 50 எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, சென்செக்ஸ் பார்த்தோம், நிப்டி 50 எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்றது NSE-ல அதுல 53% மேல் பிரதிபலிக்கிறது, மூவ்மெண்ட்டை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குது. இந்த ஒரு குறைந்த காலகட்டத்துல கூட 44-45% அந்த நிறுவனங்களுடைய அந்த இதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட 55-60 எல்லாம் போனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ அது இந்த ஒரு காரணத்தினால ஒரு பான சோதத்துக்கு ஒரு சோத பதம்னு சொல்றோம். சாதத்தையும் எடுத்து நம்ம பார்க்க முடியாது. அந்த ஒரு இதுதான் எடுத்து பார்க்கறோம், அவ்வளவுதான், ஒரு சாம்பிள் அப்படின்னு. பட் இப்போ கணினிமயமாக்கப்பட்டு ரொம்ப ஒரு ஸ்பீட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆன உடனே நிறைய பிராடர் இண்டெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவர் சொல்ற மாதிரி ரொம்ப கரெக்டா நிப்டி 500 சொல்லியிருக்காரு. நிப்டி 500 குறியீடு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90% தேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 90% அது கவர் பண்ணக்கூடியதாக கிட்டத்தட்ட இருக்கு. அது 1-2% முன்ன பின்ன மேல கூட குறைச்சிருக்கலாம், பட் 90%. அதற்கு அடுத்து அதுக்கு மேல ஒரு படி போய் BSE என்ன பண்ணாங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல் கேப் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எல்லாம் சேர்ந்து ஒரு குறியீடு வைத்திருக்கிறார்கள். இதுவுமே 90%க்கு மேல் அந்த பங்குச்சந்தையினுடைய மார்க்கெட் கேப் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப புதிதாக பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு குறியீடு. நேற்று தான் ஒரு கேள்வி கேட்டது, ஒரு நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன். பட் நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க BSE டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ், BSE TMI. இந்த TMIங்கிறது டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. BSE இண்டெக்ஸ் சர்வீசஸ் அந்த நிறுவனம். BSE ஆல் கேப் இண்டெக்ஸ் அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது அதுல 98% அந்த நிறுவனங்களுடைய மார்க்கெட் கேப் அடிப்படையில் அந்த ஏற்ற இறக்கத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வேல்யூ 1000, 2005 பேஸ் டேட்டா வச்சு செப்டம்பர் 16, 2005. எப்போதுமே இந்த மாதிரி ஒரு குறியீடுகள் அறிமுகப்படுத்தும் பொழுது பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அது எப்படி இருந்ததுங்கிறது மூவ்மெண்ட்டை பின்னாலே டெஸ்ட் பண்ணி பார்த்து அது ஒரு ஸ்டேபிளா ஸ்டடியா இருக்குன்னா தான் அப்புறம் அறிமுகப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது அக்ராஸ் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், வேரியஸ் சைஸ் எல்லாமே வரும். அண்ட் இது 2 தடவை வருஷத்துக்கு அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஜூன்ல ஒருக்கா, டிசம்பர்ல ஒருக்கா இதை ரிவ்யூ பண்ணி அதுல ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டால் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், அன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு மாற்றங்கள் இதை பொறுத்து அந்த மாற்றங்களை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றது கரெக்ட். அப்படி பிராடர் மார்க்கெட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த BSE ஆல் கேப் இண்டெக்ஸ், ஆல் கேப் ஏற்கனவே இருக்கு, இப்ப BSE டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ், இது 2ஐயும் ஃபாலோ பண்ணலாம். அல்லது NSE 500, BSE 500 ஃபாலோ பண்ணா பிராடர் மார்க்கெட்டை பிரதிபலிப்பதா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக அது தவறில்லை. நம்ம
சந்தையில் ஒரு எடுத்த உடனே ஒரு கேட்சியா ஒரு மார்க்கெட்டினுடைய ஒரு ட்ரெண்டை பிரதிபலிப்பதுங்கிறதுக்காக இந்த சென்செக்ஸும் நிப்டியும் பயன்படுத்தப்படுகிறது. பட் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவரா இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பல முறை அந்த குறியீட்டில் உள்ள குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த வாரம் பாத்தீங்கன்னா முதல் 2-3 நாட்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். குறியீடு இறங்கி இருக்கே தவிர ஒட்டுமொத்த சந்தை பிராடர் மார்க்கெட் இறங்கல. அதற்கு காரணம் குறியீட்டில் உள்ள 4-5 பங்குகள் தான், வங்கித்துறை சார்ந்த பங்குகள் அப்படின்னு நம்ம பல முறை தொடர்ந்து சொல்லியிருக்கோம், திங்கள் என்று, செவ்வாய் என்று, புதன் என்றெல்லாம். அதனால பிராடர் இண்டெக்ஸை ஃபாலோ பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். மெக்கி டெக்கி வித் சந்தோஷ் 3326 கேட்டிருக்காருங்க சார். ஏடிஆர்னா என்ன, அது நம்ம இந்திய பங்கு சந்தையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே மாதிரியான கேள்வியை தான் சுரேஷ் ஆனந்த்ங்கிறவர் கேட்டிருக்காருங்க சார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏடிஆர் மற்றும் ஜிடிஆர் அப்படின்னா என்னன்னு விளக்குங்க சார், அது என்எஸ்சில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பங்கோட விலையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். நேரடியாக பாதிக்காது. ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு தான் அந்த பங்கினுடைய விலையில பிரதிபலிக்கும் அல்லது ஏடிஆர் ஜிடிஆர்ல பிரதிபலிக்கும். என்னன்னா நம்முடைய சந்தை மூடி இருக்கும் பொழுது அங்க குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டோ அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டோ ட்ரேட் ஆகுது, ஜிடிஆரோ ஏடிஆரோ ட்ரேட் ஆகுறதுனால அங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நம் சந்தை முடிவடைந்த பிறகு ஏதாவது ஒரு நெகட்டிவான நியூஸோ ரொம்ப பாசிட்டிவான செய்திகளோ வெளியாகி இருந்தால் அதற்கு தக்க அந்த ஏடிஆரோ ஜிடிஆரோ ரியாக்ட் பண்ணும், பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அல்லது ஏறும். அப்ப நம்முடைய சந்தை துவங்கும் பொழுது அதை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதற்குள்ள கிளாரிபிகேஷன் வந்து அது உண்மை அல்ல, பொய் அல்லது சரியில்லாத செய்தின்னு வந்தா அப்ப நம்ம சந்தையில பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ ஜிடிஆர் ஏடிஆர் மூவ்மெண்ட் டு தட் எக்ஸ்டென்ட் சில பேர் ஃபாலோ பண்றது உண்மை. ஏன்னா நம்முடைய சந்தை முடிவடைந்த பிறகு அங்க வணிகம் நடக்குது அப்படிங்கிறதுனால. முதல்ல ஜிடிஆர் ஏடிஆர்னு என்னன்னு சொல்லிடுறேன். ஏடிஆர்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட், ஜிடிஆர்ங்கிறது குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அமெரிக்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடியது ஏடிஆர். இந்திய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுடைய பங்குக்கு நிகராக வெளியிடப்படக்கூடிய ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். கஸ்டடியன்ஸ் அல்லது டெபாசிட்டரிஸ் அந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு அதற்கு நிகராக இந்த ஏடிஆர் இஷ்யூ பண்றாங்க அல்லது ஜிடிஆர் இஷ்யூ பண்றாங்க. ஜிடிஆர் அப்படிங்கிறது குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். அமெரிக்க பங்கு சந்தை அல்லாத குறிப்பாக ஐரோப்பிய பங்கு சந்தைகள், அது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், அங்கு வந்து பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடியது ஜிடிஆர் ஆக சர்வதேச பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வரக்கூடிய இருக்கா. இப்ப ஏடிஆர் பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் டினாமினேட்டடா இருக்கும். ஜிடிஆர் டாலர் டினாமினேட்டடாவும் இருக்கலாம் அல்லது யூரோலையும் இருக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். நாஸ்டாக் அல்லது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மற்ற லண்டன் இதுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பை அண்ட் லார்ஜ் இது வந்து அமெரிக்கன் ஏடிஆரா இருந்தா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லக்கூடிய எஸ்இசி, நம்ம செபிக்கு நிகரான அமைப்பு, அவங்க அதை ரெகுலேட் பண்றாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கு ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் ரெகுலேட்டர்ஸ் வந்து இதனுடைய அதீத ஏற்ற இறக்கங்கள் ஏதாவது இருந்தா அதை வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிக்வெஸ்ட் அபிஷியல்ங்கிறவ கேட்டிருக்காங்க சார். வேறு துறையில இருக்கிறவங்க என்ஐஎஸ்எம் கோர்ஸ் படிச்சா ஃபைனான்ஸ் துறைக்கு மாற முடியுமா, அதை வச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். வேறு துறையில் இருப்பவர்கள் பர்சனல் ஃபைனான்ஸ்னாதான் என்ஐஎஸ்எம். ஃபைனான்ஸ் துறைக்கு மாறுவதற்கு அவர்கள் வந்து இளைஞர்களாக இருந்து அல்லது இளைஞர்களாக இருக்கும் கட்டாயம் இல்லை, பட் அவர்களுக்கான ஒரு ஆட்டிடியூடு இருந்தால் ஏசிசிஏ பண்ணலாம், சிபிஏ பண்ணலாம், சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்னு யூஎஸ் நம்ம சார்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி இருக்கு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். ஏசிசிஏ இருக்கு, அது பண்ணலாம். ஏன் சிஏவே பண்ணலாம். அது ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பிராடர் மாதிரி. அது வந்து கார்பரேட் ஃபைனான்ஸா இருக்கலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ், ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவர் சொல்றது பர்சனல் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டு பாக்குறேன்னா அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் இப்போ வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் துறையில வந்து விஞ்ஞானம் படித்தவர்கள் நிதி சார்ந்த ஆலோசனை வழங்குவதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், சிறப்பாகவும் செய்கிறாங்க. ஸோ நிச்சயமா நீங்க என்ஐஎஸ்எம் சர்டிபிகேட், நீங்க என்ஐஎஸ்எம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் என்ஐஎஸ்எம் இணையதளத்துக்கு போனீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. நீங்க வீட்டில் இருந்தபடி படிக்கலாம், விடுமுறை காலங்களில் படிக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது 2000-2500 ஆகும், ரொம்ப அதிகம் இல்லை ஒரு சர்டிபிகேட்டுங்கிறது. நீங்க நேரம் போய் அது ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க உத்தேசமாக. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பெரும்பாலும் ஆன்சர் பண்ணலாம். பெரும்பாலான தேர்வுகள் வந்து ஒரு சாதாரண டிகிரி படித்த யார் வேணாலும் அதை வந்து ஓரளவு படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா, அட்டன் பண்ணி அக்கறையோடு படித்து அதை லேர்ன் பண்ணிட்டு போனாங்கன்னா அதுல வந்து பெரிய இது இருக்காது. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் சில பரீட்சைகள்ல, சிலதுக்கு 50, சிலதுக்கு 60 பாஸ் மார்க்னு இருக்கு. கொஞ்சம் அதை கிளியர் பண்ணா அதுல அந்த துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஓனாவும் பண்ணலாம். உதாரணமாக ரிசர்ச் அனலிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க பங்குச்சந்தை சார்ந்த ஆய்வுகள் செய்து ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டு அதற்கு ஒரு கட்டணம் வசூலிக்கலாம், பங்கு பரிந்துரை செய்யலாம். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் படிச்சுட்டு லெவல் 1 லெவல் 2 ரெண்டும் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். எஸ்ஐஎஃப் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ் பிஎம்எஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்கு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான கோர்சஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து ஐஆர்டிஏ நடத்துறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ். அதற்கான தேர்வுகள் படிச்சு நீங்க பாஸ் ஆனீங்கன்னா காப்பீடு முகவராக மாறலாம். இந்த மாதிரி பல வாய்ப்புகள் நிதித்துறையில் கொட்டி கிடக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா
மாறலாம். NISM உடைய எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா செபியினுடைய சான்றிதழ் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு முதலீட்டு ஆலோசகராக நீங்க வந்து கட்டணத்தின் அடிப்படையில நீங்க ஆலோசனைகள் வழங்கலாம். இப்படி பல வாய்ப்புகள் வந்து நிதித்துறை சார்ந்து இருக்கு. ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபருடைய எல்லா தேவைகளையும் புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அவருடைய ரிஸ்க் அப்பிடைட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய டைம் லைன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன அவருடைய தேவைகள் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் உள்வாங்கி ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதற்கான ஒரு கேப் நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இவர் அதற்கு அந்த ரிஸ்க் எடுக்க, அதாவது இருக்கக்கூடிய வேலைகள் இது வேற ஒரு தொழிலை விட்டுட்டு வர்றாருன்னா ஒரு ரிஸ்க், அதை எடுத்துட்டு அவர் பண்ண ரெடியா இருந்தாருன்னா நிச்சயமா இது பண்ணலாம். NISM சர்டிபிகேட். ரமேஷ் சின்னதுரைங்கிறவர் கேட்டிருக்காருங்க சார், பாதுகாப்பான பாண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சு அதுல இருந்து வர மாதாந்திர வட்டியை டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல போடுறது மிதமான அபாயத்துல நல்ல லாபம் தரக்கூடிய சிறந்த உத்தியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபுல்லி செக்யூர்ட் பாண்ட்ஸா இருந்தா does not mean that செக்யூர்ட் பாண்ட்னா அந்த நிறுவனத்துடைய சொத்துகளுக்கு நிகராக. சில நேரங்கள்ல அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்களே உண்மையான சொத்துக்களா இல்லாம போனதெல்லாம் வெகு சில நேரம், எல்லா நிறுவனங்களும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பார்த்திருக்கோம். ஸோ செக்யூருங்கிறது எவ்வளவு செக்யூருங்கிறது கேள்வி. அப்ப ரேட்டிங்ல போகணும். கிரெடிட் ரேட்டிங், ICRA, CARE, CRISIL இந்த மாதிரி ரேட்டிங் நிறுவனங்கள் இந்த பாண்ட் இந்த கடன் பத்திரங்களுக்கு தரவரிசை குறியீடு கொடுப்பாங்க. AAA ரேட்டட், AA ரேட்டட், சிங்கிள் A ரேட்டட். AAA ரேட்டட்னா ரொம்ப பெஸ்ட்னு அர்த்தம். AA அதுக்கு அடுத்தபடி, ஏன்னா அடிக்வெட் கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதே BBB போகும்பொழுது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். BB போகும்பொழுது ரிஸ்க் அதிகமாகுது. பிங்க பொழுது கேபிட்டல் முதலுக்கே மோசமாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் அதிகங்கிற மாதிரி CD அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த ரேட்டிங்கை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு செய்யணும். BB வாங்கினதே சில சமயம் திடீர்னு பார்த்தா சிங்கிள் பிக்கு போகாம ரிவ்யூ பண்ணும் பொழுது சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தா 0 ஆகி அந்த நிறுவனம் காணாமல் போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்களில் கடன் பத்திரங்கள்ல. நான் பலமுறை சொல்வது வந்து பங்கு சந்தையில 1000 ரூபாய் பங்கு 500 ரூபா ஆகும், அப்புறம் 300 ரூபா ஆகும். ஆனால் கடன் பத்திரங்கள் வந்து தோற்று போனால் 1000 ரூபாய் 500 ஆகிறது இல்லை, 0 ஆயிடும். இப்படி பலமுறை நடந்திருக்கிறத பார்த்திருக்கோம். பிரபலமான வங்கிகள், இந்தியாவில் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கி அனுமதி பெற்று செயல்படக்கூடிய வங்கிகள் வெளியிட்ட கடன் பத்திரங்கள் 0 ஆகி இருக்கிறது, ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. கூகுள் பண்ணி பாருங்க, நான் அந்த பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா நீங்க நெட்ல இருக்குது, உங்களுக்கு இன்டர்நெட்ல எல்லாமே இருக்குது. அப்ப இது எப்படி செக்யூர்னு சொல்ல முடியும்? அப்படியே ஒருவேளை AAA கொடுத்து ரொம்ப தரமான ஒரு நிறுவனம், ஒரு குழுமத்தினுடைய நிறுவனம் வந்து பாண்ட் வெளியிடுதுன்னா அதனுடைய வட்டி பாத்தீங்கன்னா 7% இருக்க போகுது, 7 இருக்கும். அது நீங்க இன்னைக்கு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போட்டா 7 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.05 8.20% கிடைக்கும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல. யாருமே RBI பாண்ட்ல போட்டா 8.05% கிடைக்கும். பிரைவேட் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் காப்பீடு இருக்கு. அங்க போட்டீங்கன்னா வந்து 8% கிடைக்குது. அப்ப எதுக்கு நீங்க வந்து AAA ரேட்டட்ல போய் 7.5% போடணுங்கிற கேள்வி எழாமல் இல்லை. அதனால இந்த பாண்ட்ல போட்டுட்டு இது நல்ல ஐடியா. அதுல இருந்து வரக்கூடியதை வந்து நீங்க வந்து டைரக்ட் ஸ்டாக்லயோ அல்லது SIP அடிப்படையில நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போடுறதுங்கிறது நல்லது. முதலுக்கு மோசம் இல்லை. ஆனால் அதுல வரக்கூடியதுல ரிட்டர்ன்ல மட்டும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது நல்ல கான்செப்ட். கேபிட்டல் ப்ரொடெக்டட் ஸ்கீம்னு சொல்லுவேன். பட் அதை செக்யூர்ட் பாண்ட்ல போடுறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு மாதாந்திர வருமானம் வரக்கூடிய பிக்ஸட் டெபாசிட், அதாவது பாதுகாப்பான முதலீடாக இருந்தால் அதுல போட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடியதை எடுத்து நீங்க SIP முறையில முதலீடு செய்யறது நல்லதா இருக்கும். அந்த முதலீடு கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுதான் பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ, ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்லயோ, மல்டி அசெட் ஃபண்ட்லயோ அந்த மாதிரி போடுறது நல்லா இருக்கும். அல்லது பிரித்தும் போடுறது நல்லா இருக்குமே தவிர நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஆனா போடக்கூடாதுன்னு இல்லை, போடலாம். அது உங்க அதை புரிந்து கொண்டு நீங்க பண்ணணும். பேசிக்கலி இந்த கான்செப்ட் இஸ் a குட் கான்செப்ட். இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம் வராம பாத்துக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். யோகராஜ்ங்கிறவர் கேட்டிருக்காருங்க சார், ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை அந்நிறுவனத்தின் செயல்பாட்டை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். நிச்சயமா ஒரு நிறுவனத்துடைய பங்கு விலை வந்து அந்த நிறுவனத்துடைய செயல்பாடை பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான தருணங்கள்ல தான். அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் தான் அந்த நிறுவனத்துடைய பங்கு விலையை பாதிக்கும். வெகு சில தருணங்களில் அந்த நிறுவனத்துடைய பங்கு விலை எப்படி பாதிக்கும்னா, அந்த நிறுவனம் வந்து திடீர்னு ஒரு பெரிய விரிவாக்க பணிகளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான அல்லது ஒரு வளர்ச்சி பணி, அதுக்கு பணம் தேவைப்படுகிறது, அதுக்கு மூலதனத்தை திரட்டணும் பொழுது அந்த நிறுவனத்துடைய பங்கினுடைய விலை மிக குறைவாக இருந்தால் அவர்களால் மிகப்பெரிய அளவில் நிதி திரட்ட முடியாது. ரைட்ஸ் இஷ்யூ வர்றாங்கன்னு வச்சுங்க, உரிம பங்குகள் வெளியிட்டாலோ பொதுமக்களுக்கு பங்குகள் வெளியிட்டாலோ பெரிய அளவில் மூலதனம் திரட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அந்த நிறுவனத்துடைய அந்த பங்கினுடைய விலை மிக அதிகமாக இருந்தால் அப்ப அதுல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கும் பொழுது அவர்களால் மிக சுலபமாக அதிக மூலதனத்தை திரட்டுவது எளிதாகும். உதாரணத்துக்கு இப்ப MRF இருக்கு, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள 75,000 ஒரு பங்கு வெளியிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர்களால் சர்வசாதாரணமாக ரொம்ப சுலபமாக மூலதனம் திரட்ட முடியும். அதே ஒரு நிறுவனம் வந்து 10 ரூபாய் முகமதிப்புள்ள பங்கு 12 ரூபாய் 11 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்ப அவர்களால் பெரிய அளவுல மூலதனத்தை திரட்ட முடியாது, அல்லது அவங்க வந்து நிறைய டைலூட் பண்ண வேண்டி வரும் அவர்கள் நிறுவனத்துடைய பங்குகளை பல பேருக்கு. இதுதான் அதுல வித்தியாசம். பட் திரும்பவும் சொல்றேன்,
நிறுவனத்துடைய செயல்பாடுகள் தான் அந்த நிறுவனத்துடைய பங்கினுடைய விலையை பாதிக்குமே தவிர பெரும்பாலான தருணங்களில் வெகு வெகு குறைவான தருணங்கள்ல தான் அந்த பங்கினுடைய விலை வந்து அந்த நிறுவனத்துடைய செயல்பாட்டை பாதிக்கும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜோபிகா 2448ங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார், பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு, ஆனா அதோட பங்கோட விலையோட ஏற்றம் வந்து அவ்வளவாக இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இந்த நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் வரும்போது கூட நம்ம இதை பத்தி விவாதித்திருக்கிறோம். அவருடைய கேள்வி ரொம்ப நியாயமானது. இதற்கனுடைய பதில் என்னன்னா, குறுகிய காலத்துல எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். பங்கு சந்தைங்கிறது ஒரு கருத்து சொல்லக்கூடியதா இருக்கு. குறுகிய காலத்துல நீண்ட கால அடிப்படையில் உண்மையை சொல்லக்கூடியதா, உண்மையை பேசக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் சொல்றது, ஷார்ட் டேர்ம்ல அது வெயிங் மிஷின் மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி. லாங் டேர்ம்ல தான் அது வெயிங் மிஷின் மாதிரி உண்மையான வெயிட்டை காட்டும். ஓட்டிங் மிஷின் உண்மையைத்தான் பிரதிபலிக்கிறது, மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறது, அவ்வளவுதான். கருத்து தவறாக கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த நிறுவனம் மட்டுமல்ல, இது போல சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு நீங்க பாருங்க, ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த பங்கினுடைய விலை என்ன இருந்தது, 2 மாதங்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு அப்படின்னு. இந்த நிறுவனத்துடைய விலை இந்த மாத துவக்கத்துல 9,700 ரூபாய்க்கு கீழே இருந்தது. அந்த 9,700 இருந்து தான் அது வந்து இப்ப இந்த ஏற்றத்திற்கு 11,000 இதுக்கெல்லாம் வந்தது அப்படிங்கறது நம்ம பார்க்க, அதை மறந்துடக்கூடாது. ஒரு கரெக்டா ஒரு மாசத்திற்கு முன்பு 9,665 9,670 இருந்தது. இன்னைக்கு 11,253 பார்க்கும்போது அந்த விலை சிறப்பாகத்தானே இருக்கு. பட் நம்ம எப்படி பாக்குறோம்னா, நேற்று என்ன விலை இருந்தது, இன்னைக்கு என்ன விலை இருந்தது, அதோட ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு நம்ம பாக்குறோம். அது வந்து சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு, சந்தை பெரிய அளவுல புல்லிஷான ரிசல்ட் எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தா கூட சந்தையில் எஸ்டிமேட் பண்ணது தப்பா இருக்கும். அந்த எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு ரிசல்ட் இல்லைங்கும் பொழுது அதை நம்பி வாங்கி இருந்தவர்கள் கொஞ்சம் பங்கை தற்காலிகமாக விற்பாங்க. அது டெம்பரரி சேல்ஸ் தான். நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி அந்த பங்கு தொடர்ந்து சில வாரங்களோ சில மாதங்களோ இறங்குனுச்சுன்னா அது ஒரு என்டர் பண்றதுக்கான, நான் இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லல, பொதுவாக ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னா நான் பாக்குறேன். ஸோ முதலீட்டாளர்கள் பார்க்க வேண்டியது, அந்த நிறுவனத்துடைய பங்கு ரிசல்ட் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு, ஒரு மாசத்துக்கு முன்பே ஆல்ரெடி ஏறிடுச்சுன்னா அதற்கு தக்க ரிசல்ட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு இல்லைன்னா நிச்சயமா அது இறங்கத்தான் செய்யும். இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கலாம். நம்ம நேற்று டாக்டர் ரெட்டிஸ் லேபினுடைய முடிவுகளை ஒரு நாட்களுக்கு முன்பு பேசணும். அதுல சொன்னோம், அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும், ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் ஒன் டைம் ப்ராஃபிட் ஏதாவது வந்திருக்கும். அல்லது இப்ப ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய செயல்பாடுகள் வந்து லாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கணிசமாக குறைஞ்சிருக்கு, 69%, 443 கோடி. அது இல்லைன்னா ஒரு 650 கோடி 700 கோடி இருக்கணும். அதுக்கு 250-40 கோடி எதனால ப்ராப்ளம்னா, ஒன் டைம் ரைட் ஆஃப் ஸ்டாக்கு ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க அந்த செமகுளுட்டைடோட இதை. அந்த பியூரிட்டி இருக்கு, அதனால அது அந்த ஸ்டாக் வந்து விற்க முடியாது, அதனால அது வந்து லாஸ் மாதிரி புக் பண்ணி ப்ரொவிஷனிங் பண்ணிருக்காங்க. அதனால அது லாபம் குறைஞ்சிருக்கு. அப்ப அது ஒன் டைம், அடுத்த தடவை அது வராது, அடுத்த தடவை சீஸ் செய்து விடுவார்கள். ஸோ அதை பார்க்கணும். ஸோ ஒன் டைம் லாஸ், ஒன் டைம் ப்ராஃபிட் இருக்கா, அப்ப அதை நார்மலைஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட் லாஸ் நார்மலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் சென்ற ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்க சரியா இருக்கும், இல்லைன்னா சரியா இருக்காது. ரெண்டாவது, ஓரிரு வாரங்களுக்கு முன்பு அந்த பங்கினுடைய விலை ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, பிரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும். மூன்றாவது, சந்தை எதிர்பார்த்த அளவு அந்த முடிவுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் குறுகிய கால அடிப்படையில். நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதை பத்தி எதையுமே கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் பார்க்க வேண்டியதான் அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து இன்வெஸ்டர் அனலிஸ்ட் மீட் இருக்கும், அதாவது பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் ஒன்று அந்த வெப்சைட்ல போடுவாங்க, NSE/BSE வெப்சைட்ல. அதுல வரக்கூடிய காலாண்டு எப்படி இருக்கும், ஆண்டு எப்படி இருக்கும் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கணும். கால் இருந்ததுன்னா கான்ஃபரன்ஸ் காலுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுவாங்க, வாய்ஸாவும் பண்ணுவாங்க, டிரான்ஸ்கிரிப்டாவும் பண்ணுவாங்க. அதை படிச்சு பார்த்தா அதுல பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் அந்த முதலீட்டை நம்ம தொடரணுமாங்கிற முடிவுகளை எடுக்கணுமே தவிர இந்த ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ இல்லை. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க சார். நன்றிங்க. நன்றிமா. புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.